ஒரு சமயம் அமைதியான நகரத்தில் சாம் என்பவர் வாழ்ந்தார். சாம் தனது நகரத்தை காதலித்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நேர்ந்தது. அப்போது எல்லாம் மாறிவிட்டது. ஒரு முறை சுமூகமான நகரத்தில் சாம் என்ற நபர் வாழ்ந்து வந்தார். சாம் தனது நகரத்தை மிகவும் நேசித்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு பயங்கரமான நெருப்பு ஏற்பட்டுவிட்டது. எல்லாம் மாறிவிட்டது. சாம் நெருப்பில் சிக்கினார். அது மிகவும் சூடாக இருந்தது. சாமுக்கு பயமாக இருந்தது. ஆனால் ஒரு மந்திரம் நடந்தது. ஒரு மர்மமான ஆற்றல் சாமை காப்பாற்றியது. அது கருப்பு ஜுவாலை, சூடானது ஆனால் மென்மையானது. சாம் நெருப்பில் சிக்கிவிட்டார். அது மிகவும் சூடாக இருந்தது. சாமுக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டது. ஆனால் திடீரென்று ஒரு மந்திரம் நடந்தது. அதனால் ஒரு மர்மமான ஆற்றல் சாமை காப்பாற்றியது. அது கருப்பு ஜுவாலை, சூடாக இருந்தாலும் மென்மையாக இருந்தது. சாம் ஒரு சிறப்பு கருப்பு உடையை அணிந்திருந்தார். அது மிகவும் தனித்துவமானதாகவும் வலிமையானதாகவும் இருந்தது. அந்த உடை பேட்மேனின் உடையைப் போலவே இருந்தது. மேலும் அதில் ஒரு மேலங்கியும் இருந்தது. அது சாமை மிகவும் வலிமையானவராகவும் திறமையானவராகவும் காட்டியது. அந்த உடை சாமை மிகவும் வலிமையானவராக காட்டியது. அந்த உடை எப்போதும் நிலைத்திருந்த அந்த ஜுவாலையை மறைக்க உதவியது. முதலில் மக்கள் சாமை பயந்தனர். ஆனால் சாம் மக்களுக்கு உதவினார். கருப்பு ஜுவாலை சக்தி வாய்ந்தது. சாம் அதை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தினார். ஆரம்பத்தில் மக்கள் சாமை பார்த்து மிகவும் பயந்தார்கள். ஆனால் பின்னர் சாம் அவர்களுக்கு உதவத் தொடங்கினார். கருப்பு ஜுவாலை மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதை சாம் பிறருக்கு உதவ பயன்படுத்த முடிந்தது. நகரத்தின் மக்கள் சாமை கருப்பு ஜுவாலை என்று அழைத்தனர். சாம் மகிழ்ச்சி அடைந்தார். இப்போது அவர் ஒரு வீரன். சாம் அந்த ஜுவாலையால் தீயவர்களை தடுக்க ஆரம்பித்தார். நகரத்தின் மக்கள் சாமை கருப்பு ஜுவாலை என்று அழைக்க ஆரம்பித்தனர். சாம் மகிழ்ச்சியாக இருந்தார். இப்போது அவர்கள் ஒரு வீரனாக இருந்தனர். சாம் அந்த ஜுவாலையால் தீயவர்களை தடுக்க ஆரம்பித்தார். சாம் ஜுவாலையை எரிந்தாலும் கட்டுப்பாட்டில் வைத்தார். சாம் மகிழ்ச்சியுடன் உதவினார். கருப்பு ஜுவாலை இருந்ததால் நகரம் பாதுகாப்பாக இருந்தது. சாமை வீரனாக்கியது கருப்பு உடை. அவர் நல்ல இதயமுடையவர். உள்ளே ஜுவாலை பிரகாசமாக எரிந்தது. அந்த ஜுவாலை பிரகாசமாக எரிந்தாலும் சாம் அதை கட்டுக்குள் வைத்திருந்தார். சாம் உதவுவதில் மகிழ்ச்சி அடைந்தார். கருப்பு ஜுவாலை இருந்ததால் நகரம் பாதுகாப்பாக இருந்தது. கருப்பு உடை சாமை வீரனாக்கியது. அந்த ஜுவாலை சாமை கொண்டிருந்தார். சாமின் இதயம் நல்லது. ஜுவாலை உள்ளே பிரகாசமாக எரிந்தது.